ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. ட்விட்டர் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 79 days கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன தெரியுங்களா? ஒரு டீச்சர், அவங்கள பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அவார்டு வாங்கியிருக்காங்க. புதிய தலைமுறையின் சார்பாக அவங்களுக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து கிராமத்தில் வந்து டீச்சர் பாடம் எடுத்து அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆகி இன்றைக்கி வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ங்க. ஏன்னா ஈஸியாக லேர்ன் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரீச் ஆகியிருக்காங்க, அன்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மலைவாழ் கிராமத்தில் படிக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள். மழையிலையும் சரி, 4 மணிக்கு மழை வந்துடும், ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்கும், வீடு ஒரு இடத்துல இருக்கும், சேறு சகதியில் தான் போயிட்டு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் இவாஞ்சலின் பிரிசிலா. அந்த டீச்சர் தான். இவங்களுடைய வீடியோஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க, வைரல் ஆகிருக்கு, ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து சொல்கிறது எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுது, ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த டீச்சருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, பசங்களுடைய மென்டாலிட்டிலாம் புரிஞ்சிக்கிறாங்க, புரிதல் இருக்குது, எல்லாமே ஈஸி வேயில் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் சூப்பராக இருக்குது அந்த டீச்சருக்கு. இந்த மாதிரி அவேர்னஸ் இவங்க டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து இவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வைரலான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் தாங்க. இவங்க வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, உலகத்திலே ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட் வேர்டு என்னான்னு சொல்லிட்டு அதை தான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்தாங்க. ஸோ என்னென்னா, ஐ ஆம் ஃபைன், நத்திங் டு ஒரி. இந்த வேர்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் 34 லெட்டரில் வந்து லாங்கஸ்ட் வேர்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 45 லெட்டர்ஸ்லேயும் இருக்குது, தென் 38 லெட்டர்ஸ்லேயும் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் கேலிஃப்ரா லிஸ்டிக்கல் எக்ஸ்ட்ராவேலிட்டிஸ் அப்படின்ட்டு தான் அந்த வேர்டு. இதுக்கு ஐ ஆம் ஃபைன், நத்திங் டு ஒரி. ஸோ இதுதாங்க மீனிங்கு. 34 லெட்டர். அவங்களால ஈஸியாக புரிகிற மாதிரியான அந்த ப்ரொனவுன்ஸ் ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அழகாக சொன்னாங்க டீச்சர். சூப்பர் கேலிஃப்ரா லிஸ்டிக் எக்ஸ்பீடியா ஜாயாலிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஐ ஆம் ஃபைன், நத்திங் டு ஒரி. இதுதாங்க வேர்ல்டில் 34 லெட்டர் கொண்ட வேர்டு, ரொம்ப லாங்கஸ்ட் வேர்டு. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கியூரியாசிட்டி பண்ணி குழந்தைங்கள படிக்க வச்சாங்க. இந்த டீச்சரை மறக்கவே முடியாது. இட்ஸ் அ கிரேட் டீச்சர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது க்ரைங் டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அழுதாங்க. உண்மையாக ஒரு டீச்சர் பிரிகிறதே வந்து பிள்ளைங்களால் தாங்கிக்க முடியல. எந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, அன்பை காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது, யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணி அதுலேருந்து வர மணியை வந்து பிள்ளைங்களுக்காக, அந்த மாணவ மாணவிகளுக்காக செலவிட்டு நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இவங்க. இவாஞ்சலின் பிரின்சிலா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், தென் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் தமிழ் மீடியம், தமிழ் நம்ம தாய்மொழியாக இருந்தாலும் இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உலக அளவில் பேசணுன்னா இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டு. ஸோ அந்த லாங்குவேஜை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி, அப்போலாம் வந்து பயப்படுவோம் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. இவங்க வந்து அழகாக அழகாக ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுற மாதிரி அந்தளவுக்கு புரிதலோடு அந்த பிள்ளைங்களுக்கு கன்வே பண்ணி ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து இந்த இதுக்கு அவங்க வந்து புகழாரம், எல்லாரும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரே டீச்சர். அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இவாஞ்சலின் பிரின்சிலா. இந்த மேம் தான், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா போற்றப்படுகின்ற ஒரு மேம். ஸோ அவங்க இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி மலைவாழ் மக்கள், கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் டீச் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சோஷியல் மீடியாவில் வந்து டீச் பண்ணி அவங்க வந்து வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன்ஸ், அதாவது இவங்க வந்து எல்லாருக்கும், டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன்.
இவங்கள பற்றி சொல்லி ஆகணும் தான் இந்த டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் இவங்க பாருங்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் such as the great women and the super teachers. சூப்பர் டீச்சர்ன்ற ஒரு வேர்டு நாம் இவங்களுக்கு சூட்டலாம். சீலன்ற காய்ஸ் உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அவங்களோட ஐடியா விசிட் பண்ணிவிட்டு நீங்களும் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இவாஞ்சலின் பிரின்சில்லா அவங்களுடைய ஐடி, இந்த ஐடியை சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வரும். டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள கம்யூனிகேட் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இஸ் எ வெரி கிரேட் உமன். இந்த ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனிதநேயே மிக்க ஒரு செயல். டீச்சர் தான் வந்து இந்த உலகத்தில் காடுன்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு அடுத்தது சொல்லிக் கொடுக்குற அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அவங்களால பல பேர் படித்து பல இடங்களில் வந்து கம்யூனிகேட் பண்ணி சரளமாக இங்கிலீஷ் பேசி இன்றைக்கி வந்து பயங்கரமாக எல்லோரும் இருக்காங்க. சிலர் காய்ஸ் இவங்களாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாமளும் நம்ம லைஃப் ஸ்டைலில் கற்றுக்கணும். என்னங்க இங்கிலீஷ் ஒரு மொழி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த இங்கிலீஷ் மொழியை ஃப்ளூயன்சியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிருப்பாங்க. எல்லா டேலண்ட் இருக்கும், நாலேஜ் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் நிறைய பேர் தடுமாற்றம் வரும். அவங்களுக்கெல்லாம் இந்த டீச்சர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ கிரேட் such as the great women. ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ தட் விமன் டீச்சர். இவங்க அவார்டும் வாங்கியிருக்காங்க. புதிய தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. அவார்டு கொடுத்ததோடு இல்லைங்க, இட்ஸ் கிரேட்டுங்க. அவங்க பேசும்போது ஸ்மைல் பண்ணும்போது அந்த அன்பு கொடுக்கும்போதும் இட்ஸ் வெரி கிரேட். இதெல்லாம் சொல்லவே முடியாது. இவாஞ்சலின் பிரின்சில்லா மேம் வாழ்க வளமுடன். இன்னும் நிறைய குழந்தைங்களை உருவாக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கம்யூனிகேட் பண்ணி ஃப்ரீயாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஸோ ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிட்டாங்க இவங்க. சிலர் காய்ஸ் உங்கள் சுகன்யா.